இனிய பெரியவர்களே, இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்தாக்கா நிறைய பேர்த்துக்கு மனசில் இது கொஞ்சம் உறுத்தலான ஒரு விஷயமா இருக்கும். ஆண் பெண்ணும் நல்லபடியாக பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஆம்பளைகளுக்கு என்ன புத்தின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்லியாக லேடிஸ் கூட பேச பிடிக்கிறதுன்னு போது அவங்களும் அதே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரு சில்லற புத்தி, எச்சி புத்தி இருக்கும். என்னென்னா, இவங்களா கற்பனை பண்ணி இவங்க வீட்டில் ஆம்பளை இல்லாத பொம்பளையாக இருக்கிறா, அதனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசுவாளோ என்னமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இவனுங்களாம் விஷத்தை உள்ளே வச்சுக்கிறது. அதை வச்சுட்டு அவங்க கூட பேசுவாங்க, பிடிப்பாங்க. அப்புறம் வேணும்ட்டே இதெல்லாம் நடந்ததை வச்சு சொல்கிறேன், சரிங்களா? வேணும்ட்டே என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு 8 மணிக்குள்ளே பண்ணிடுங்க, 7 மணிக்குள்ளே பண்ணிடுங்க, நான் 9 மணிக்கு நான் வீட்டுக்குள்ளே போயிடுவேன். நீ வீட்டுக்குள்ளே போனால் என்ன, சுடுகாட்டுக்குள்ளே போனால் யார் கேட்டேன்? ஒரு எமர்ஜென்சின்னு இருந்ததுனாக்கா யாரோ ஒருத்தர் உனக்கு பண்ணுவாங்க. எல்லாரும் உன்னை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு வேலையாக இது பண்ணப்போ ஒருத்தங்கிட்ட நான் பேசுகிறேன், என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி என்ன சொல்கிறேன், சரிங்க இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது, நான் என்ன எதுன்னு மாடி வேணால் நான் ஃபோனில் என்ன எதுன்னு நான் வேணால் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். ஐயோ, நீங்கள் 9 மணிக்கு மேலே நீங்கள் போடுறேன், 9 மணிக்கு நான் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். நீ 9 மணிக்கு நீ சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன, ஆன் பண்ண எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லைங்க இந்த டைமுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிச்சது. இல்லைன்னா எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சது. அப்போ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு வக்ரத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பொண்டாட்டிக்கு பின்னாடி நீங்கள் வாழை சுருட்டிட்டு இருக்கிறீங்கன்னா அவளுக்கு நேர்மையாக நடந்து வாழை சுருட்டிட்டு உங்களோட அடங்கி இருங்க, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் யாராவது ஃபோன் பண்ணால் உங்களுக்கு என்ன சொல்கிற தெம்பு தெராணி நெஞ்சு உரமெல்லாம் இல்லைன்னு தான் அர்த்தம். பொட்டைன்னு சொல்லுவாங்க உங்களையெல்லாம். அந்த மாதிரி இருக்கிற புத்தி இருக்கிறவங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு இன்னும் உங்களுக்கு எதுக்கு அந்த எச்ச புத்தி? ஒருத்தவங்க ஃபோன் பேசினா நீட்டாக பதில் சொல்லிட்டு வைக்க முடியாதா? ஹலோ, நீங்கள் பேசுகிறீங்களா, அப்படிங்களா, சரிங்க, எதாக இருந்தாலும் நான் காலையில் பார்க்குறீங்க, ரெட் லைட்டில் சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் அவங்க மேலே, அந்த பொம்பளை மேலே ஒரு கிரியேட்டிவிட்டியை உருவாக்கி அது அந்த அம்மா, அந்த அக்கா, அந்த பிள்ளை 9 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணான், ஒரு சாமாத்து எங்கள் வீட்டுக்காருக்கு அவள் அந்நேரத்துக்கு மேலே ஃபோன் பண்ணுறான். நீங்கள் என்ன கதை கட்டுறீங்களா? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறக்கே சரியாக இருக்குது, அவங்கவுங்களோட எண்ணங்களை பார்க்கறக்கே சரியாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க நல்லபடியாக இருக்குதுன்னா என்னமோ பேசணுங்க சொட்டுன்னு. அந்த ஆள் வாசப்படி வரைக்கும் நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருந்தார், வந்தோன்னு வெளியே நின்னுங்கன்னு சொல்லிட்டாங்க. சில இன்சல்ட்டெல்லாம் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒருத்தவங்க கூட ஒரு லேடிஸ் கூட பழகிட்டு என்னமோ அவங்க வீட்டுக்கு இவங்க போகும்போது என்னமோ வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்ற மாதிரி உத்தம பத்திரம்னாட்ட ரொம்ப ட்ராமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்க நிறைய சில்லற வேலை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. வெளியில் பேசும்போது நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நல்லபடியாக பேசுகிறவங்க கூட என்ன, நாங்கள் குடும்பம் நடத்துகிறோமா, இல்லை எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, நான் தெரியாமல் கேட்குறேன், எங்களுக்கெல்லாம் புள்ள ஊட்டி இல்லையா, நாங்கள் பார்க்க வேண்டாமோ? நீங்களா ஒரு எச்ச புத்தி, நீங்களா ஒரு சில்லற புத்தி மனசில் வச்சுட்டு எங்களோட வேலைகளை கெடுக்காதீங்க. எங்கேயோ யாரோ ஒரு பொண்ணு அல்ல யாரோ ஒரு பொம்பளை உங்களால் சுற்றி விடப்பட்டு அவள் அதனால் திருப்பி உங்களுக்கு ஏதாவது அன்டைமில் கூப்பிட்டு பிடிச்சி பேசியிருக்கலாம். அந்த சில்லறையும் இந்த சில்லறையும் ஒன்றா போய்க்குங்க. மற்ற எல்லாத்தையுமே அதே சில்லற புத்தியோடு பார்க்காதீங்க. இது நிறையா பேர்த்துக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. இதே சம்பவம் எனக்கும் ஒரு சிலதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அங்கங்கே நான் வெட்டி விட்டுருவேன். அங்கங்கே என்னென்ன தட்டி விட்டு பேசணுமோ அதை நான் தட்டி விட்டுருவேன். தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி பிஹேவியரில் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட நான் திரும்பி கூட நான் பேச மாட்டேன். அதே மாதிரி இவங்க சரியில்லைன்னு தூண்டி விடுற சில பொட்ட நாய்களும் இருக்கிறானுங்க. அதாவது என்ன சொல்கிறது, புத்தியில் உருவத்தில் ஆம்பளையாக இருப்பானுங்க, இந்த பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணுறதுல பொம்பளையோட அந்த போட்டு கொடுக்குற புத்திகள்லாம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு என்ன சொன்ன, அந்த அவங்கக்கிட்ட பேசாதீங்க, அந்த பொம்பளை ஒரு டைப்பாக தெரியற மாதிரி இருக்குது, நீ எத்தனை தடவை போய் பார்த்த, அவங்க டைப்பாக இருக்கிறாங்களா டைப் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு நரகமான ஒரு சூழ்நிலை கொடுக்குறாங்க. பக்கத்து வீட்டில் ஆம்பளை இல்லை அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஆதரவு இல்லை, இல்லை ஒரு பெரிய வயசு பொண்ணே கொஞ்சம் ஏஜபிளாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க சொன்னால் அவங்கள பற்றி பேசாத பொட்டக்கோள்களே கிடையாது, அவ்வளவு கோள் பேசுகிறாங்க. இது எல்லாம் காதில் கேட்டது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்கிட்ட சொல்லி அழுததும் இருக்குது. ஏன் எனக்குள்ளேயே கண்ணீர் அவ்வளவு இருக்குது. எத்தனை வார்த்தைகள் சொல்லுவாங்க, எத்தனை எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஆம்பளை இல்லைன்னா என்னென்னலாம் பேசுவாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி எதிர்த்துக்கணுமோ நான் அந்த மாதிரி எதிர்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சில்லறை நாய்களை திரும்பி கூட பார்க்காதீங்க. அதை அவனுங்களை அதோட வெட்டி விட்டு போட்டு உங்களோட ஆனதாகட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சில இடங்கள்ல
நம்மளுக்காக உதவி செய்யறதுக்கு சில என்ன சொல்கிறது சட்ட நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அதுகளை போட்டு விட்டோம்னா போதும், அவன் காலத்துக்கு கோர்ட்டுக்கு நடையாக நடக்கணும். அவன் குடும்பம், அவன் பிள்ளைங்க எல்லாரும் நடையாக நடக்கணும். பொம்பளைய தரமட்டமாக நினைக்கணும். ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டை அந்த வீட்டை தரமட்டம் பண்ணணும்னு எவன் நினச்சாலும் சட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து அது இல்லை அவனுங்களை போட்டு விட்டுட்டோம்னா தான் அவனுங்க அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிப்பாங்க. அதை விட காலம் கொடுக்குற தண்டனை அவன் யாருக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறவனோ அதெல்லாம் அழிஞ்சு போகும். அதே சமயம் அவன் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு ஒரு பொண்ணை ரொம்ப அருவருப்பான இடத்துல வச்சு பார்க்கவோ இல்லை அவளை ஒதுக்கி வச்சு பார்க்கவோ காரணம்லாம் இவனே போய் பேசியிருப்பான், இவனே ஃப்ரெண்ட்லி ஆகிருப்பான். அந்த மாதிரி நினைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் கடவுள் கொடுக்குற நீதிமன்றத்தில் தண்டனைகள் மிக கொடுமையாக தான் இருக்கும். அதை பார்ப்பீங்க, ரொம்ப மனசு வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லாமே மாறும். இந்த மாதிரி சில்லறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி போட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பொம்பளையிலேயே தப்பாக நினைக்க வைக்கிற மாதிரி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் பெண்ணுக்கு பெண்ணு எதிரியும் இருக்கிறாங்க. உங்களை மாற்றிக்கிற தருணம் இதுவாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கிட்டு உங்களுடைய பரம்பரையும் உங்களுடைய வாழ்வாதாரமும் இறைவனுடைய அருள் கிடைச்சி நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு உண்டான தண்டனைகள் அனுபவிச்சுட்டே தான் வரணும். இப்போவே நான் என்னுடைய பிறவியில் நான் பல விஷயங்களை யோசிக்கிறேன். நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கணும், இல்லை நான் என்னென்ன இனிமேல் சந்திக்க போகிறனோ, அப்போ இனிமேல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, இனி வர்றதை சமாளிக்கிறக்கோ அல்லது தாங்கிக்கிறக்கோ நம்மளுக்கு தெம்பு தராணியும் கொடு இறைவா, என்னை முடமாக்கிறாத அப்படின்னு சொல்லி அன்னாட ஆண்டவனை நம்ம நினைக்காத நேரம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சில சில்லறைகளால் எத்தனை குடும்பங்கள் பலியாகுதுன்னு நினைக்கும் போது எத்தனை பெண்கள் வெறித்தனமாக ஆயிடுறாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஆயிடுறாங்க, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, அல்லது மென்டலியாக பாதிக்கப்பட்டுறாங்க. அந்த கொடுமையெல்லாம் கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. அதனால தான் இந்த கோபமான பதிவை நான் போடுறேன்.